ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல். மூட்டு வலியால அவஸ்தப்படுறீங்களா? நடுத்தர வயசுல இருந்து வயசானவங்க வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை தான் மூட்டு வலி, குதிகால் வலி, கழுத்து வலி, குறுக்கு வலின்னு அவஸ்தப்படுவாங்க. மூட்டு வலியால உட்கார்ந்துட்டு எந்திக்க முடியாது. படி ஏறும்போது மூட்டுல இருந்து சடக்கு சடக்குன்னு சவுண்டு வரும். உடல் எடை அதிகமா இருந்தாலும் அதிக நேரம் நின்னுக்கிட்டே வேலை செஞ்சாலும் மூட்டு வலி வரும். ஆயிரக்கணக்கில் செலவு செஞ்சு கேட்கவே இல்லையா? அப்ப விக்ஸ் மட்டும் இருந்தாலே போதும், உங்களோட நாள்பட்ட மூட்டு வலி காணாமலே போயிரும். இன்னைக்கான வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி மருந்து ரெடி பண்ணும் போது செராமிக், கண்ணாடி பவுல் அப்படி இல்ல அப்படின்னா பிளாஸ்டிக் பவுல் எடுத்துக்கோங்க. ஸ்டீல்ல இருக்கிற பாத்திரம் மட்டும் எடுத்துக்காண்டாம். தலைவலி, ஜலதோஷம், மூக்கடைப்பு, காய்ச்சல் வந்ததுன்னா விக்ஸ் போட்டு தடவுவோம். அந்த விக்ஸ் தான் எடுத்திருக்கேன். இதுல இருந்து ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியா சேர்த்துக்கலாம். இது கூடவே குழம்புக்கு யூஸ் பண்ணக்கூடிய மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் பொடி உப்பு சேர்த்திருக்கிறேன். இப்ப இந்த 3 பொருளையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நாம சேர்த்திருக்க இந்த 3 பொருளுமே வலியை குணப்படுத்தக்கூடிய சக்தி அதிகமாவே இருக்குது. உப்போடையும் மஞ்சத்தூளோடையும் விக்ஸ் மிக்ஸ் ஆக கொஞ்சம் லேட் ஆகும். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துடும். இந்த ஒரு பேஸ்ட் மட்டும் இருந்தா போதும். நடக்க முடியாம இருந்தா கூட நீங்க துள்ளி குதிச்சு ஓடுவீங்க. இந்த அளவுக்கு இந்த பேஸ்ட் வலியை குணப்படுத்தும். உங்களுக்கு மூட்டுல அப்படி இல்லைன்னா குதிகால்ல எந்த இடத்துல வலி இருக்குதோ அந்த இடத்துல இந்த பேஸ்ட நல்லா அப்ளை பண்ணிட்டு ரொம்ப அழுத்தம் கொடுக்காம லைட்டா தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விட்டுட்டு 10 மாதிரி போட்டு விட்டுருங்க. 5 நிமிஷத்துல உங்க வலி எல்லாம் காணாமலே போயிரும். இனிமேல் மூட்டு வலிக்காக ஆயிரக்கணக்கில் செலவு செய்யணும்னு அவசியமே இல்ல. நம்ம வீட்டுல இருக்கிற பொருள் மட்டும் இருந்தாலே போதும். அப்படியே இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதிக நேரம் நின்னுக்கிட்டே வேலை பாக்குறதுனால பாத வலி அதிகமா இருக்கும். அது நைட் ஆனா தூங்கவே முடியாது. அந்த அளவுக்கு வலி அதிகமா இருக்கும். இதுக்கு எந்த ஒரு மருந்தும் வேண்டாம். ஒரு பேனா அப்படி இல்லைன்னா ஒரு பென்சில் மட்டும் இருந்தா போதும். காலோட பாதத்துல கீழே இருந்து மேல, மேல இருந்து கீழே இந்த மாதிரி பென்சிலோ பேனாவோ வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து மசாஜ் பண்ணி விடுங்க. பாத வலி உடனே குணமாயிரும். அதே மாதிரி தூக்கமும் நல்லா வரும். இந்த மாதிரி மசாஜ் பண்ணி விடுறதுனால நம்ம காலுக்கு நாமளே மசாஜ் பண்ணி விட்டுக்கலாம். 2 பெருவிரலை வச்சு நான் வீடியோல காட்டுற மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து மசாஜ் பண்ணி பாருங்க. நிமிஷத்துல உங்க பாத வலி பறந்தே போயிரும். அதிக நேரம் நின்னுகிட்டு வேலை பாக்குறதுனாலயும் சரியா ரத்த ஓட்டம் பாதத்துக்கு ஓடாம இருக்கிறதுனாலயும் தான் பாத வலி வரும். இந்த மாதிரி மசாஜ் பண்ணி விடுறதுனால ரத்த ஓட்டம் சீரா ஓடும். இனிமேல் மருந்து மாத்திரை தேவையே இல்ல. பேனா அப்படி இல்லைன்னா பென்சில் மட்டும் இருந்தாலே போதும். பாத வலிக்கு இன்னொரு ஈஸியான டிப்ஸும் சொல்றேன். நம்ம வீட்டுல பூரி, சப்பாத்தி போடக்கூடிய இந்த கட்டை இருந்தா எடுத்துக்கோங்க. இது வேஸ்டான கட்டையா இருந்தா நீங்க எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பாதத்துக்கு கீழே வச்சுக்கிட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து காலை இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க. உடனே பாத வலி குணமாயிரும். இனிமேல் மூட்டு வலி, பாத வலி, குதிகால் வலின்னு அவஸ்தப்பட்டீங்க அப்படின்னா நான் சொன்ன இந்த 3 டிப்ஸ்ல எதனாலும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட வலியெல்லாம் நிமிஷத்துல பறந்தே போயிரும். தூக்கமும் நல்லா வரும். இன்னைக்கான வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் நம்ம சேனல்ல நிறைய இருக்குது. நம்ம சேனலை பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கான டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.